அந்த ஸ்ரீ சக்கர அர்த்தமேருக்கு பின்னாடி காமாட்சி அம்மனுடைய சிலை இருக்கு. இந்த திருவுருவத்துக்கு தான் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யப்படுது. துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும், தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும், கர்ம வினைகளும் ஓடும். இந்த காமாட்சி அம்மனுடைய சிலைக்கு பெரும்பாலும் வெள்ளி கவசம் சாத்தியிருப்பாங்க. சில நாள் அழகா பாவாடையோ புடவையோ உடுத்தி இருப்பாங்க. ஒரு சில நாள் பார்க்கும்போது தாயா எங்கள் அம்மான்னு சொல்ல தோன்ற அந்த உருவம். ஒரு சில நாள் நம்ம வீட்டு குழந்தைங்க பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே அழகாக நடந்து வரும்போது அப்படியே அள்ளி அணைச்சி வாரி எடுத்துக்கணும்னு தோணும் இல்லையா? அப்படி ஒரு உணர்வு வரும் இந்த அம்மனை பார்க்கும்போது. கடவுள் முன்னாடி போய் நிற்கும்போது நாம் ஒவ்வொருத்தரும் அந்த சக்தி கிட்ட ஒவ்வொரு விதமாக தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம். இந்த சக்தி சொரூபத்தை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வை இங்கே பதிவு செஞ்சேன். அன்னையவள் நீ இருக்க உலகில் மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா, கண்ணீரை துடைத்துவிட ஓடிவாம்மா, காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா அப்படின்னு நம்ம அம்மா கிட்ட ஏமா இன்னும் இதை பண்ணலை அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த அம்பாள் கிட்ட நம்ம கேட்க முடியும். உங்களுக்கு எப்போ வாழ்க்கையில் நேரம் இருக்குமோ அப்போ இந்த அம்மனை வந்து பார்த்து அவளுடைய அருள் பெற வாழ்த்துக்கள். மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும், தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும்.